ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மெட்ரா ஸ்டைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? கார்த்தி ரேவதி சீரியலில் பரபரப்பாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம கார்த்தி ராஜராஜனை கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தது மட்டும் கிடையாம பூஜையில உட்கார வச்சு எல்லா சம்பிரதாயமும் நடந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம் அந்த இடத்துல. ஆனால் இதை பார்த்துட்டு நம்ம சிவனாண்டிக்கு வயிறு எரியுதுன்னே சொல்லலாம். உடனே வந்து முத்துவேலை ஏற்றி விடுறாருப்பா. என்ன சிவனாண்டி, நீ இருக்க வேண்டிய இடத்துல வேற யாரும் உட்காந்துருக்காங்க. இந்த ஈஸ்வரி இந்த ராஜராஜனை வந்து எப்படியோ விட மாட்டா, அதனால உனக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா, இங்க என்னப்பா தலைகீழ நடந்துட்டு இருக்கு எல்லா விஷயமும். என்னதான் நடந்தாலும் நீ தான் இந்த பூஜை நடத்தி வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா இந்த ராஜராஜன் இங்க வந்து பூஜையில உட்காந்துருக்கான். உடனே சிவனாண்டியோ, ஆமா சித்தப்பா, இந்த மாதிரி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கார்த்திக் பையன் இருக்கான்ல, இவன் தான் ஏதாவது பண்ணி நம்ம நினைக்கிறதெல்லாம் கெடுக்கிறதுக்கே இங்க இருக்கானே, என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருக்க. பூஜை எப்படியாவது தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது யோசிங்க சித்தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருப்பா இந்த சிவனாண்டி. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூஜையை நல்லபடியா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதே தடங்கள் வந்துருச்சுப்பா. அங்க ஒரு லேடி வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்கப்பா. அப்படியே எல்லாரும் திரும்பி பார்க்க உடனே அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இவரு பூஜை நடத்துறதுக்கு தகுதியே இல்லாதவர் அப்படின்னு சொல்றாங்கப்பா. உடனே வந்து யார் நீங்க, எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, இங்க பாருங்க, நான் பிரச்சனை பண்ணலாம் ஒண்ணு வரல. இவரு இந்த பூஜை நடத்துறதுக்கு தகுதியே இல்லாதவர். அது மட்டும் இல்லாம இவரு என்னை ஏமாத்திருக்காரு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா இது அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா வந்து விழுந்துட்டே இருக்கே. உடனே நம்ம சிவனாண்டிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது. ஏன்னா இந்த சந்திரகலா போட்ட திட்டமா தானே இருக்கும், எப்படி சிவனாண்டிக்கு தெரியாம போகும். உடனே சிவனாண்டி கேக்குறாங்க, என்னம்மா பேசிட்டு இருக்க நீனு, இந்த ராஜராஜன் நல்லவன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கே, நீ யாரு ஃபர்ஸ்ட், எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காருப்பா இந்த சிவனாண்டி. அடேங்கப்பா, கணவனும் மனைவியும் ஒண்ணு தெரியாத மாதிரி பயங்கரமாலாம் நடிக்கிறீங்க. உடனே அந்த பொண்ணு அழுதுட்டு சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கும் அவருக்கும் பழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டுட்டு நம்ம ராஜராஜனுக்கே நெஞ்சு வெளியே வந்துரும் போல. உடனே நம்ம ராஜராஜன் வந்து அந்த இடத்துல ரியாக்ட் பண்றாங்க, ஏய் யார் நீனு, தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, இவங்களை நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, எதுக்கு இந்த மாதிரி என் மேல பொய் சொல்றாங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருப்பா. உடனே அந்த இடத்துல மயில்வாகனம், சுவாதி, ரேவதி, ரோகிணி, நம்ம கார்த்தி எல்லாரும் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, இங்க பாரு, தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பொய் சொல்லாத, எங்க மாமா அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல. உடனே அந்த இடத்துல நம்ம ரேவதிக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். இங்க பாருங்க, தேவையில்லாம எங்க அப்பா மேல அபாண்டமா பொய் சுமத்தாதீங்க, எங்க அப்பாவை பத்தி எனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படிப்பட்டவருன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோமோ. உடனே வந்து ஊருக்காரவங்களா கேக்குறாங்க, இங்க பாருமா, நீ வந்து இவ்வளவு தூரம் சொல்றல, உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆதாரம் தானே, இதோ காமிக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து ஒரு செயின் எடுத்து தான்ப்பா காமிக்கிறாங்க. இங்க பாருங்க, இந்த செயின் யாரோடதுன்னு தெரியுமா, அவரோட மனைவி ஈஸ்வரியோடது தான், இந்த ஆதாரம் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அடடா, இது என்னடா நம்ம ராஜராஜனுக்கு வந்த புது சோதனை. உடனே அந்த பொண்ணு சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு ஊர்க்காரவங்களாம் நெஞ்சு மேல கையை வச்சுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்கப்பா. உடனே அவங்க வந்து அந்த செயினை நீட்டி, இந்த செயின் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட தானே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஆமா இது எங்களோட செயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ராஜராஜன் சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணி, சுவாதி, ரேவதி எல்லாருமே சேர்ந்துட்டு, ஆமா இது எங்களோட செயின் தான், அது மட்டும் இல்லாம இது எங்க அம்மாக்கு ரொம்ப சென்டிமெண்டலான செயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. ஆனா இவங்க கிட்ட எப்படி இந்த செயின் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குழப்பத்துல இருக்க. உடனே அவங்க சொல்றாங்க, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா, இது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட செயின் தான், இது எப்படி என் கையில வந்திருக்கும் சொல்லுங்க, இந்த ராஜராஜன் தான் என்கிட்ட வந்து கொடுத்தாரு, இப்பயாவது உங்களுக்கு உண்மை புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எங்க அப்பாவை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்க அப்பா அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்கப்பா. உடனே ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, இவங்க தேவையில்லாம ஏதோ பிளான் போட்டுட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது, அவங்கள ஒழுங்கு மரியாதையா அந்த செயினை கொடுத்துட்டு இங்க இருந்து ஓடி போக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா ஒரு பக்கம். உடனே அந்த இடத்துல ஊர்க்காரங்களும் நம்ம ராஜராஜனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னே சொல்லலாம். இங்க பாருமா, அவரை பத்தி எங்களுக்கு மட்டும் இல்ல இந்த ஊருக்கே தெரியும், அவரு ரொம்ப நல்லவர், தேவையில்லாம அவர் மேல அபண்டமா போய் சுமத்தாதமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. உடனே அந்த இடத்துல அழுது ஒரு நாடகத்தை போட்டுறாங்கன்னே சொல்லலாம். இங்க பாருங்க, உங்க முன்னாடியே இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜனை கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நம்ம ராஜராஜனும், இங்க பாருமா, நான் உன்னை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, எதுக்குமா தேவையில்லாம இந்த மாதிரி அபண்டமா போய் சுமத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. உடனே சிவனாண்டி சும்மா இருப்பாரா, இங்க பாருங்க, ஊர் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்க இந்த மாதிரி சொல்லணும்னு என்ன அவசியம் சொல்லுங்க, யாராவது தன்னை தானே அசிங்கப்படுத்துறதுக்காக ஊர் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்களா, அப்படி சொன்னா அவங்களுக்கு தானே அசிங்கம், அதே மீறி அவங்க வந்து சொல்றாங்கன்னா அப்போ இந்த மாதிரி நடந்துக்கிறது தானே அர்த்தம். பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க, அது வரைக்கும் பூஜை எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. என்ன சிவனாண்டி, உங்களோட பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு போலயே. இந்த பக்கம் நம்ம சந்திரகலா இதெல்லாம் பார்த்துட்டு, பரவாயில்லையே நம்ம போட்ட நாடகம் பயங்கரமால ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு இருக்க. ஊர்க்காரவங்க எல்லாம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும் உடனடியா பஞ்சாயத்தை கூட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கலவரம் பண்றாங்கன்னே சொல்லலாம். பாருங்க, நீங்க தான் எனக்கு ஒரு நியாயத்தை வாங்கி தரணும், அது மட்டும் இல்லாம அவரை உண்மையை ஒத்துக்க சொல்லுங்க, அவர் ஏன் இந்த மாதிரி பண்றாருன்னு எனக்கே புரியல, அவரு என்ன நம்ப வச்சு ஏமாத்திருக்காரு, கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு தெரியாம இந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட
எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பஞ்சாயத்தை கூட்ட, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஈஸ்வரிக்கு தான் இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். உடனடியா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி அந்த இடத்துக்கு வந்து சேராங்கன்னே சொல்லலாம். உடனே எல்லாருக்கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க, என்னாச்சு என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அந்த செயினை காமிச்சு, இங்க பாருங்கம்மா இது உங்களோட செயின் தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஈஸ்வரியும் ஆமா இது எங்களோட செயின் தான் அப்படின்னு சொல்ல இந்த செயின் இந்த பொண்ணு கையில தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம உங்க கணவருக்கும் இந்த பொண்ணுக்கும் ரொம்ப நாள் பழக்கம் இருக்குன்னு வேற சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த செயினையே அந்த பொண்ணுக்கு இவர் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எங்களுக்கு இந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கிறதுன்னே தெரியலமா. அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த பொண்ணு எல்லாரும் முன்னாடி இப்படி வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம தன்னை தனியா அசிங்கப்படுத்தணும்னு யாராவது நினைப்பாங்களா? அதுதான் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே சிவனாண்டியும் முத்துவேலும் வாயை திறக்கிறாங்க. அந்த இடத்துல என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டு இங்க வந்து பேசிட்டு இருந்தா நீங்க என்னன்னா ஒரு பக்கம் அவர் மேல தப்பு இல்ல இவர் மேல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நியாயமா பேசிட்டு இருக்கீங்க. அவரு நல்லவரோ வல்லவரோ தப்புன்னு ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி தண்டனை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்துல சொல்லிட்டு இருக்காரு இப்ப இந்த சிவனாண்டி. நம்ம ராஜராஜன் சொல்றாங்க, இங்க பாருமா ஈஸ்வரி, இந்த பொண்ணு யார் எவருன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இந்த பொண்ணு எதுக்கு தேவையில்லாம என் மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போடுறான்னு தான் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல நம்ம ஈஸ்வரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த பொண்ணு கூப்பிட்டுட்டு, இங்க பாருமா, இந்த மாதிரி தேவையில்லாம என்னோட புருஷன் மேல பழிய சுமத்தாத. அவர் யாரு எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த செயின் உன் கையில எப்படி வந்துச்சு? ஒழுங்க மரியாதையா உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்ட உடனே அந்த பொண்ணு வந்து அப்படியே ஊர் மக்கள் கிட்ட, இங்க பாத்தீங்களா ஐயா, எல்லார் கண் முன்னாடியும் என்னை எப்படி மிரட்டுறாங்கன்னு பாத்தீங்களா? நீங்க தான் எனக்கு நல்ல நியாயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்த விட்டு நான் நகரவே மாட்டேன். நீங்க கரெக்டான எனக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது அதிகாரி கிட்ட தான் போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் மிரட்டிட்டு இருக்காங்கப்பா. உடனே அவங்களாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னது இது, எல்லா ஆதாரமும் இந்த பொண்ணுக்கு சாதகமா தானே இருக்கு, இந்த பக்கம் நம்ம ராஜராஜனுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம கார்த்தி கிட்ட ஊர் மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாருப்பா கார்த்தி, இந்த மாதிரி உங்க மாமா மேல இவ்வளவு பெரிய புகார் வந்து விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பூஜை எப்படி நடத்த முடியும் சொல்லுங்க, இந்த கும்பாபிஷேகம் எப்படி நடக்க போகுதுன்னு எங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே நம்ம கார்த்தி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு நான் நிரூபிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கப்பா. சூப்பர் கார்த்தி, உங்க மாமா மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவையே நிரூபிச்சிருவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். உடனே சிவனாண்டியும் முத்துவேலும் கார்த்தியை தடுக்கிறாங்க, இங்க பாருங்க, இவருக்கு தேவையில்லாம 2 மணி நேரம் டைம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, உடனே ஊர்க்காரங்க சொல்றாங்க, இங்க பார்ப்பா சிவனாண்டி, இந்த ராஜராஜன் ஐயாவை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க யாரோட பையன்? ராஜா சேதுபதியோட பையன். அப்படி இருக்கிறப்போ இவர் மேல பெரிய குற்றமே வந்து விழுந்திருக்கு. அது கரெக்டா இல்லையான்னு நிரூபிச்சுதானே ஆகணும். அதனால அவர் மேல தப்பு இருக்கா இல்லையான்னு நிரூபிக்கிறதுக்கு நம்ம கார்த்திக்கு கால அவகாசம் கொடுத்துதான் ஆகணும். அதனால நம்ம கார்த்தி தம்பிக்கு டைம் கொடுக்கலாம். அவர் 2 மணி நேரத்துல நிரூபிச்சு ஆகணும் ராஜராஜன் மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாருப்பா. உடனே சிவனாண்டியும் முத்துவேலி பேசிட்டு இருக்காங்க, போட்டும் எவ்வளவு வேகமா போகட்டுமோ போட்டும்பா, 2 மணி நேரம் என்ன 2 நாள் கொடுத்தா கூட இவனால ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாது, தேவையில்லாம அலைஞ்சு தெரிஞ்சுதான் வரப்போறா சித்தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. உடனே சிவனாண்டி, இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க, அவருக்கு நீங்க 2 மணி நேரம் டைம் கொடுங்க. ஆனா அந்த 2 மணி நேரத்துக்குள்ள இவர் மட்டும் அந்த ஆதாரத்தை வெளியே கொண்டு வரலன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்துல இந்த ராஜராஜன் இந்த பூஜையை பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருப்பா இந்த சிவனாண்டி. உடனே ஊர்க்காரங்களும் சரின்னு சொல்ல, உடனே ராஜராஜன் சொல்றாங்க, மாப்பிள்ள உங்ககிட்ட தான் என்னோட மான மரியாதை எல்லாமே இருக்கு, இப்போ எப்படியாவது என்ன இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வந்துருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரியா தான் காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். என்னது இது, இவ கையில எப்படி என்னோட செயின் போச்சு? எனக்கு கண்டிப்பா தெரியும் இந்த செயின் அவகிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனா அது எப்படி ஏன் செயின் அவ கையில போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பரபரப்பா யோசிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த ஈஸ்வரி. இந்த பக்கம் நம்ம கார்த்தி மயில் வாகனத்தை தான் கூட்டிட்டு போறாரு. உடனே மயில் வாகனை கேட்கறாங்க, எப்பா இந்த விஷயத்தை எப்படிப்பா நிரூபிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. உடனே நம்ம கார்த்தி வந்து ராஜராஜன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, மாமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த ஊர் பஞ்சாயத்துல நீங்க எந்த தப்புமே பண்ணல அப்படின்ட்டு நான் நிரூபிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த பூஜையும் உங்க கையில தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம மயில் வாகனை கேட்கறாங்க, எப்பா கார்த்தி என்னதான் பண்ண காத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கார்த்தி சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலையா? கரெக்டா பூஜை நடக்க போறப்பதான் அந்த பொண்ணு தடுத்து நிறுத்தினா. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன புரியுது உங்களுக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த சந்திரகலா தான். அவ தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு இந்த கும்பாபிஷேகம் எப்படியாவது தடைப்பட்டு போகணும், அதுக்காக தான் அவ இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மயில் வாகனம் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்கன்னு சொல்லலாம். ஆமா சகல, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது, நானும் இதை நினைக்கவே இல்லை பத்தியா, கண்டிப்பா வந்து அவ தான் செஞ்சிருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு சொன்னதை எப்படிப்பா பொய்ன்னு நிரூபிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கா. உடனே நம்ம கார்த்தி சொல்றாங்க, எதுவா இருந்தாலும் சரி சந்திரகலா கிட்ட இந்த பொண்ணு கண்டிப்பா பேசிருப்பாங்க, அந்த நம்பரை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த மொபைலை எடுக்கணும், சந்திரகலா கிட்ட இருந்து எப்படியாவது அந்த மொபைலை எடுத்தாதான் நம்ம நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரிப்பா எப்படி அந்த மொபைலை எடுக்கிறது அவகிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் யோசிக்க, இந்த பக்கம் பார்த்தா நம்ம சந்திரகலா சிவனாண்டி கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. சிவனாண்டி சொல்றாரு, சந்திரகலா
சந்திரகலா நீ போட்ட திட்டம் கிட்டத்தட்ட நிறைவேற போகுது. ராஜராஜன் ஊர் முன்னாடி தலை குனிஞ்சு கூனி குறுகி நிக்க போறான். உடனே சந்திரகலாவும் இதெல்லாம் கேட்டுட்டு ஆமாங்க நீங்க சொல்றதுதான் கண்டிப்பா நடக்க போகுது. எங்க அக்கா ஈஸ்வரி மான மரியாதைலாம் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன முடிவு எடுக்க போறாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா சிவனாண்டி கிட்ட பேசிட்டு வர ஒரு இடத்துக்கு வரும்போது சந்திரகலா மேல போய் தண்ணியை தூக்கி ஊத்திடுறாங்க. உடனே ஐயோ புடவெல்லாம் ஈரமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு கண்ணு தெரியலையா, இந்த மாதிரி என்னோட புடவையே நாசம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்ல ஐயோ சாரி மேடம் நான் உங்களை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் சாரி கேட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை இதெல்லாம் நம்ம கார்த்தியோட ஏற்பாடா இருக்குமோ, சரிம்மா இந்தாங்கம்மா இந்த தண்ணியில நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த மொபைல நம்ம சந்திரா கீழே தான் வச்சிடறாங்க. சூப்பர், இது நம்ம கார்த்தி மயில் வாகனத்தோட திட்டம் தான். உடனே நம்ம சந்திரகலா போனை கீழே வைக்க உடனே அந்த இடத்துல நம்ம மயில் வாகனமும் கார்த்தியா அவங்க போன் எடுத்துறாங்கன்னே சொல்லலாம். போன் எடுத்தது மட்டும் இல்லாம பொண்ணோட போன் நம்பரையும் எடுத்துறாங்கன்னே சொல்லலாம். கார்த்தியம் மயில் வாகனமும் இந்த நம்பரை வச்சுதான் அந்த பொண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரோட கேம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னே சொல்லலாம். உடனே மயில் வாகனத்தை நம்ம அந்த பொண்ணுகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த கார்த்தி. உடனே நம்ம மயில் வாகனமும் சந்திரகலா வாய்ஸ்ல பேசுறதுல கில்லாடியாச்சு. அந்த பொண்ணு கிட்ட சந்திரகலாவோட வாய்ஸ்ல பேச அவங்களும் எல்லா உண்மையும் வளர்றாங்கன்னே சொல்லலாம். உங்க மாமாவை சிக்க வைக்கிறதுக்கு தானே இந்த செயினை என்கிட்ட கொடுத்தீங்க பாத்தீங்களா, நான் எப்படி சூப்பரா நடிச்சேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் எல்லாத்தையும் நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம கார்த்தி அந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போயிட்டு இங்க பாருங்க நீ தானே அந்த செயினை சந்திரகலா கிட்ட இருந்து வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஐயோ நானும் அதெல்லாம் எதுவும் பண்ணலையே, பாரு இதுக்கப்புறமும் நீ தப்பிக்க முடியாது, நீ பேசின எல்லா விஷயத்தையுமே வீடியோ ஆதாரமா எடுத்து வச்சிருக்கேன். கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு தூக்கி வரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தி சொல்றாங்க இங்க பாருங்க இந்த வீடியோ மட்டும் நான் அதிகாரி கிட்ட போய் காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு உனக்கே தெரியும், என்ன தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காரு இப்ப நம்ம கார்த்தி. இது கேட்டதுமே அந்த பொண்ணுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம கை கால்லாம் உதற ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தி சொல்றாங்க ஒழுங்கு மரியாதையா ஊர் பஞ்சாயத்துல உண்மையை சொல்றியா இல்லையா, அமைதியா இருக்கிறத பார்த்தா இதெல்லாம் வேலைக்காகதுன்னு நினைக்கிறேன், நேரா போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ வேணாம் அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, நான் படத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம இந்த செயினை எனக்கு தரேன்னு சொன்னாங்க, அதனால தான் இந்த மாதிரிலாம் நான் போய் சொன்னேன், என்ன மன்னிச்சிடுங்க, உடனடியா நான் ஊர் பஞ்சாயத்துல போய் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். நம்ம மயில் வாகனத்துக்கோ கார்த்திக்கோ இதை கேட்டுட்டு சந்தோஷம் தான் சொல்ல முடியல. கார்த்தி சூப்பர்ப்பா, உன்ன மாதிரி ஆள் இருந்தா போதும் எந்த தப்புமே நடக்காது இந்த ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி இருக்காருப்பா இந்த மயில் வாகனம். ஊர் பஞ்சாயத்துல 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம கார்த்திக்கு டைம் கொடுத்தாங்க. மட்டும் இல்லாம அந்த 2 மணி நேரத்துக்குள்ள நம்ம கார்த்தி எல்லாத்தையும் நிரூபிச்சிட்டாருன்னே சொல்லலாம். இந்த மாதிரி இந்த பொண்ணு ஊர் பஞ்சாயத்துல போயிட்டு நான் சொன்னதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜராஜனுக்கு ரொம்ப சந்தோஷம் தான், இப்பதான்ப்பா நம்ம ஈஸ்வரிக்கு மூச்சே வருதுன்னே சொல்லலாம். சரிங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது சந்திரகலா தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரிக்கு தெரிய வருதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரா ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.